இந்த மாதிரி திமுகவினருங்க வந்து ஸ்மார்ட் கார்டு, இவர் இப்போ தான் திமுகவில் சேர்ந்துருக்காரு, முன்னாள் கவுன்சிலர் நல்ல தம்பி அதாங்க நல்ல தம்பி. எனக்கு அடையாளம் தெரியும்ல, எங்களுக்கு தெரியும் இல்லை, இவருக்கு தெரியும் இல்லை, எக்ஸ் கவுன்சிலர் இப்போ தான் தேமுதிகவிலிருந்து இப்போ விலகி இதில் வந்திருக்காரு. இவர் இதே மாதிரி எல்லா வார்டுகள்லையும் பூத்தாக இவருக்கு பிரித்து கொடுத்துருங்க. இவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த வார்டுகளில் போய் உங்களுக்கு அரசாங்கத்துடைய முழுமையான அத்தனை பயன்பாடும் உங்களுக்கு தருவோம், ரேஷன் கடை மூலமாகவும் பெற்று தருவோம். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, கைபேசி எண்களை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த இதையும் கொடுங்க. ஒவ்வொரு வீடாக சேர்ந்து கேட்குறேன். கேட்டதில் நம்ம ஒரு சக்திவே எங்கள் 82வது வார்டில் இருக்கார். இவர்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து கேட்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துடைய இது அத்தனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் அரசு அலுவலர்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் இது வந்து நாங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறதுனா நாங்களே சொல்லிடுவோம், அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க போகுது, அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முடியாதுன்னு சொன்னேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் பூரா பாவப்பட்டவங்க, வேலை பார்க்குறவங்க, கொத்தனார், டெய்லி வேலை பார்க்குறவங்க, அவங்க சாயங்காலம் வராங்க, காலையில் எழுந்திரிச்சுவாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எனவே அவங்க முழு விவரமும் ஒரு தனி மனிதனுடைய முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி அந்த பூரா குறிச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி செய்வது தப்பு. அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த தனி மனிதனுடைய உரிமைக்கான அத்தனை எண்களையும், தனியார் எண்களை, அவங்க ஆவணங்களை அவர்களே வந்து பெற்று செல்வது, நாளைக்கு தினம் ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும், இது மாதிரி அவங்க செய்யாத போது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் சொன்னதன் அடிப்படையில் சக்தி வந்து பெடிஷன் கொடுத்துருக்காரு. அதை நான் வழிமொழிந்திருக்கேன் என்னுடைய தொகுதியிலேருந்து. அதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு பேசினா ஆடியோ கேட்குறாங்க. ஆடியோ வந்து யாரும் அவ்வளோ கொடுக்க முடியுமா அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்கிறத. அதே மாதிரி நாங்கள் கட்சிக்காரங்க கூட காமிக்க வந்திருக்கோம். இப்போ நல்லதம்பி போனார்னா அவர் என்ன செய்யலாரு, அவர் குறித்து கொடுக்குறோம். அவங்க கூட இருக்கவங்க வந்து அரசு ஊழியர்கள், பல்வேறு துறையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அதை வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது. தனிநபர் உரிமையில் அவருடைய அந்த அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி இருக்குது. இது மீது நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மத்திய தொகுதியிலையும் செய்வாங்க, எல்லா தொகுதியும் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்களாம். ஆனால் மேற்கு தொகுதியெல்லாம் முழுமையாக அது ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, இல்லை மேற்கு தொகுதியில் ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் கூட நேற்று கூட சொன்னாங்க, கேட்டாங்கன்னா பெரிய டிஃபன் பாக்ஸ் கொடுங்க, ஹாட் பாக்ஸ் கொடுங்க. எல்லார்ட்டையும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்குன்னு சொன்னேன். அது டிஎம்கே யாரு கொடுத்தாலும் அதனை எது கொடுத்தாலும் மக்கள் வாங்கத்தான் செய்வாங்க. ஓட்டு போடுவாங்களான்னு தான் கேட்கணும். வெற்றி வாய்ப்பு இதனால எந்த விதத்திலும் பறிக்கப்படாது. இப்பவே வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தனிநபர் உரிமையை வந்து அது பறிக்கிற மாதிரி அவங்களுடைய இதை வாங்குறாங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அரசு அலுவலர்கள்னு சொல்லி திமுககாரங்க மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றாம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அதான் இப்பதானே தெரியுது. இப்ப இவர் எடுத்திருக்காருன்னா அந்த ஆடியோ கொடுத்தது அவர் என்ன செய்வோன்னு சொல்றது தான் எடுத்திருக்காரு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க யாரு பேர் சொன்னாரு, என்ன அதிகாரி, எந்த துறையில இருந்து வந்தேன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் அலுவலர்கள் மீது. நீங்கள் யார் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க மீது பேர் எழுதி கொடுங்க, பேர்களை சுட்டி காட்டுங்க, நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னென்னு கேட்டு அது உரிய என்னன்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். என்ன காரணத்துக்காக அதை எடுக்கிறாங்க? என்ன காரணத்துக்காக எங்களுக்கு தான் தெரிஞ்சா தான் நாங்களே சொல்லிடுவோமே. பொதுவாக அரசியல் இயக்கங்கள் பொதுவாக அந்த நலத்திட்டம் கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுதான். ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை குறிச்சிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன புது விதமாக இருக்குது. இப்போ எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக செய்கிறாங்க இவங்க எல்லாமே திமுக செய்கிறது புது விதமாக இருக்குது. ஏன்னா ஓட்டர்ஸ் ஐடி, கைபேசி எண், ஸ்மார்ட் கார்டு நம்பரு,
ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க. எதனால இதை குறிக்கிறாங்க? ஒருவேளை உறுப்பினர் என்ன டார்கெட் பண்றதுக்காக இல்ல, அதனா பொதுவா நீ அதுக்காக சொல்ற. பொதுவா வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. அது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படித்தானே. இப்ப ஒரு தொகுதி ஆரம்பிச்சிருக்காங்க, பரிச்சாத்தமா கூட மேற்கு தொகுதி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் அப்படி பார்க்க மாட்டிட்டு இருக்க நீங்க? பொதுவா வந்து மக்கள் தான் தப்ப இல்ல, மேற்குல விடியாது, மேற்குல அடங்கத்தான் செய்யும். மேற்குல என்னைக்குமே அஸ்தமனமாகிறது தான் ஒழிய திமுக தெரியலையே. இப்பதானே எங்க தொகுதியில இருந்து எங்க சக்தி வந்திருக்காரு. நேற்றுல இருந்து எங்க முருகன்ஜி தான் இதெல்லாம் எங்க வழக்கறிஞர் மாவட்ட இணைச் செயலாளர் முருகன் வந்து ஜெயந்திபுரத்துல தான் இருக்காரு. அவங்ககிட்ட போய் அவரும் கவுன்சிலர்லாம் போய் பேசியிருக்காங்க. இது 323(19) பி பிரகாரம் ஆக்ட் பிரகாரம் தனிநபருடைய இதை வந்து கேட்கறது தப்பு, இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. எனவே இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இதை கேட்கறவங்க நாளைக்கு இன்னொன்னையும் கேட்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக வந்துருக்கோம். ஆதார்ல எல்லாமே வந்துருக்கும்ல. ஆதார்ல இல்ல, அவங்க ஆதார் நம்பர் வாங்குறாங்க. இப்ப ஆதார் நம்பர்லாம் இதுக்கு முன்னால கேட்க மாட்டாங்க. ஓட்டர்ஸ் ஐடி கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்க. இப்ப ஆதார் என்ன புதுசா கேட்கறான். அதான் எது மாதிரி இல்லாம புது மாதிரியாலாம் திமுக சிந்திக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்றேன். அதுக்கு மேல மேல ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஆனா கீழே வந்து எந்த கிரவுண்ட் ஒர்க்கும் தெரியல. ஏடிஎம்கே பிஜேபி நடுவுல எதுவும் பாண்டிங்லாம் தெரியலையே. இப்ப நான் வந்திருக்க கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து இந்த மாதிரி மதுரையில் நடக்கிற தொகுதி, நீங்க அதுக்கு போறீங்க. அதுக்கு இது அரசியல் தான். அதுக்கு டிஃபன் பாக்ஸ் அரசியல் தான். அதெல்லாம் இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் அதுக்கு போய் ஸ்மார்ட் கார்டெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல. அதாங்க அரசு ரெண்டு பேர் கருப்பை பேண்ட் போட்டிருக்காங்க, வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஃபெமிலியரான கூட்டிகிட்டு வராங்க, இவங்க அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதான் எத்தனையோ அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க, அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்றத தகவல் சொல்கிறதுக்கு தான் வந்துடும். இந்த வட்டம் கடுமையான சவாலா எடுத்துக்கிட்டது. மேற்கு தொகுதி வந்து உறுதியா நாங்க கைப்பற்றுவோம்ன்ற அடிப்படையில தான் சார் அது எல்லாமே எல்லா தொகுதியும் கைப்பற்றணும்ன்றதான் எங்களுடைய கண்ணம். அந்த மேற்கு தொகுதி மட்டும் அவங்க கவனம் செலுத்தினா அதான் அதுலேயும் நாங்கள் தான் செய்வோம். என்றைக்குமே மேற்கு வந்து உதயசூரியன் வந்து உதிக்கவே உதிக்காது. மேற்கு உதிக்க பார்த்துருக்கீங்களா? மழையை தான் செஞ்சுருக்கான், அது அஸ்தமனம் தான் ஆகிருக்கு. அதனால் மேற்கு தொகுதியில் உதயசூரியன் என்ன செஞ்சாலும் சரி, நம்ம பவர்ஃபுல் அமைச்சர் கட்டி கட்டியாக தங்க கட்டியாக கொடுத்தாலும் சரி, ஒன்றும் ஆக போற, நகை கொடுத்தாலும் ஆக போறது இல்லை. ஆதார் வந்து எந்த ஆதாரத்துக்காக வாங்குறாங்க? அதான் எது ஃபார்முலா ஃபாலோ பண்றாங்க புதுசா. அதான் அவங்க திருமங்கலம் ஃபார்முலா, அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா, இந்த கொட்டையில் அடைக்கிறது, பட்டியலில் அடைக்கிறது, ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது. அங்க புதுசா இங்க விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு அந்த இலையில கீழே பணம் வைப்பாங்க திமுக. ஏப்பா அந்த திமுக தான் ஃபார்முலா. இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா. இதையெல்லாம் சாப்பிட்டது நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி. அது மாதிரி இப்போ புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அது என்னன்றதை நாங்கள் வெளி காமிக்கணும்ல, என்னன்றதை நாங்கள் சொல்லணும்ல. எதிர்கட்சியா இருக்கோம், பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா, என்னென்ன செய்ய போறாங்க என்னன்னு தெரியலையப்பா. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நகை கொடுக்க போறாங்களா, நெக்லஸ் கொடுக்க போறாங்களா, இல்ல என்ன தங்க கட்டியது கொடுக்க போறாங்களா? ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்கறாங்களே, ஸ்மார்ட் கார்டெல்லாம் கேட்கறாங்க. என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் அது ஒரு தொகுதிக்கு என்ன, எல்லா தொகுதிக்கும் எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. மேற்கு மட்டும் அதான் எல்லா தொகுதியும் செழிச்சாதான் தெரியும். செழிப்பா இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு.